திருமண பொருத்தம் பார்க்குறப்ப நம்மளுடைய தவறான புரிதல் அப்படிங்கிறது நிறைய இடத்துல வந்துடும். ஒரு எடுத்துக்காட்டா இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம். இந்த ஜாதகத்துக்கு லக்னமாக வந்திருக்கிறது ரிஷப லக்னம். குடும்பஸ்தானாதிபதி புதன் 8ல் இருக்கார். அப்போ குடும்பஸ்தானம் 8க்கு போயிடுச்சு. ரெண்டாவது 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, செவ்வாய் தோஷம் அல்லது குடும்ப வாழ்க்கை நிற்காது இப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு வந்தோம்னா, இந்த ஜாதகத்தை வேண்டான்னு விட்டுட்டோம்னா ஒரு நல்ல வாய்ப்பை இழக்கிறோம்னு அர்த்தம். என்ன காரணம்னா, குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது. அப்போ 8க்கு அதிபதி ஆட்சியாக இருக்கனால மாங்கல்ய பலம் கெட்டி, லக்னத்துக்கு 2ல் புதன் ஆட்சியாக நிற்கிறதுங்கிறதுனால குடும்பஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் 7ல் செவ்வாய் ஆட்சி வீட்டில் இருக்கிறதுங்கிறதுனால இங்கே செவ்வாய் தோஷங்கிறதே இல்லை. அப்போது இந்த ஜாதகத்தை தைரியமாக திருமணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதை வேண்டான்னு ஒதுக்குனா ஒரு நல்ல வாய்ப்பை விடுறோம்னு அர்த்தம். ஆக்சுவலாக இந்த ஜாதகம் திருமணம் முடித்து ஒரு நல்ல பொசிஷனில் வெளிநாட்டு ஜீவனம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அப்போ இந்த ஒரு நல்ல ஒரு ஜாதகத்தை, இந்த மாதிரி வரக்கூடிய நல்ல ஜாதகத்தை சமயத்தில் நம்ம நம்மளுடைய அறியாமையால் எதை பார்த்தாலும் தோஷங்கிறதுல தூக்கி எறிஞ்சிருவோம். நல்ல வாய்ப்பை இழக்கிறோம்னு அர்த்தம்.